சக்கரை பொங்கல், பால் பொங்கல் ரெண்டுக்கும் நான் ஒரே அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கால்படி எடுத்துக்கிறேன், அதுவும் கால்படி எடுத்துக்கிறேன். நம்ம குக்கரை எந்த குக்கரில் வைக்கிறோமோ அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். அதில் முதல்ல அளந்து போட்டுக்குவோம். கால் படியும் முதல்ல அதில் அளந்துக்குவோம். சக்கரை பொங்கலுக்கு ஒரு கால்படி போட்டு அதில் கால் பங்கு பாசிப்பருப்பையும் வறுக்காமல் போட்டுக்கணும் நைவேத்தியத்துக்குன்னா. இதை திரும்ப ஒரு பாத்திரத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி களைஞ்சிருவோம். ஏன்னா அதிலே நம்ம கழுவி களைஞ்சோன்னா பொட்டு அலைஞ்சிருங்கிறதால இப்போ அதை அந்தந்த பாத்திரத்தில் தனித்தனியாக பால் பொங்கலுக்கு இப்போ நம்ம போட்டுக்கிறோம் ஒரு பங்கு அரிசி, சக்கரை பொங்கலுக்கு ஒரு பங்கு அரிசி போட்டோம். இதுக்கு 4 பங்கு தண்ணீர் விடுறோம். சக்கரை பொங்கல் குக்கரில் பருப்புக்கு அளவுகள் இல்லை, அரை மணி நேரம் ஊற வச்சிட்றோம். பால் பொங்கலுக்கும் 4 மடங்கு தண்ணீர் விடுறோம். இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சிட்றோம். நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம இப்போ இதை ஊற வச்சுருக்கோம். அரிசிகளை பொங்கல் வைக்க நல்ல நேரம் அந்தந்த குக்கரில் அந்தந்த விசில் வச்சுருங்க. 1.25 பங்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் மஞ்சளாக இருந்ததுன்னா கொஞ்சம் கருப்பும் கலந்தது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 பங்கு வரையிலும் சேர்த்துக்கலாம். பால் பொங்கல் குக்கரை வச்சு ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். ஒரு துண்டு வெல்லம் சுண்டைக்காய் அளவு. ஏன்னா வெறும் வெத்து பொங்கலை வைக்கக்கூடாதுங்கிறதால சாஸ்திரத்துக்காக. இதை ஒரு நல்ல ஆவி வர்ற வரையிலும் முளைக்க விடுங்க. ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டு ஒரு 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பொங்கி வராது, ஏன்னா நெய் போட்டிருக்கோம். ஒரு இப்போ கால்படி அரிசி ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் உங்களுக்கு விசில் வந்துடும். இப்போ அதை எடுத்து அப்புறம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் குக்கரை வச்சுக்கிறோம். இதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போடுறோம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இதையும் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போடுறோம். குக்கர் நீங்கள் எவ்வளவு அளவுகள் அரிசி எடுக்கிறீங்களோ தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா 3/4 பங்கு குக்கரில் இருக்கணும். அதுதான் அளவுகள். ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போடுறோம். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வைக்கிறோம். தணலை 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பால் பொங்கல் அந்த ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்து பார்க்குறோம். நல்லா கலக்கி விடுறோம். 1 பங்கு பால் இப்போ போட்டுக்கிறோம். இப்படி நீங்கள் பால் பொங்கல் செய்தீங்கன்னா 6-7 மணி நேரம் வரையிலும் தொய்வாகவே இருக்கும். ரொம்ப கட்டியாக ஆகாது பால் பொங்கல். நல்லா நீங்கள் இதை தேங்காய் துவையலோடு சாப்பிட்லாம், ரசத்தோடு சாப்பிட்லாம், பழக்காய் கூட்டோடு சாப்பிட்லாம். எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க? இது ஒரு ஜோடி 50 ரூபா. இது ஒன்று 25 ரூபா. சரி, எல்லாம் வாழ்வியல் சார்ந்து தான் நம்ம கலாச்சாரம் இருக்குது. இதனால் எத்தனை பேர் இதை வயலில் போட்டிருக்கவங்க வருமானம் வரும்னு நினச்சிருப்பாங்கல்ல. அதனால் அதை பேரம் பேசாமல் அந்த மாதிரி கலாச்சார விஷயங்கள் பண்ணும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அதாவது பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சள் கொத்தை கட்டி விடுறோம். இதுதான் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இது போல் தான் நாங்கள் செய்கிறது வழக்கம். உங்கள் வழக்கப்படி பெரியவங்களை கேட்டு நீங்கள் செய்துக்கலாம். இப்போ சக்கரை பொங்கல்து ஸ்டீம் அடங்கிருச்சு. அப்படி பாருங்கள், தொய்வாக இருக்குது. இப்போ 1.5 பங்கு பால் போட்டுக்கிறோம். பால் பொங்கலுக்கு 1 பங்கு பால் போட்டோம். இதுக்கு 1.5 பங்கு பால். அந்த தண்ணி, பால், வெல்லம் இதெல்லாம் இதே அளவுகள் செய்து பாருங்கள். கோவில் பொங்கல் போல் அருமையான ருசியாக இருக்கும். 1.25 பங்கு வெல்லம் போட்டுக்கிறோம். இப்போ தான் நம்ம எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். நல்லா கிளறி கொடுக்குறோம். நீங்கள் உங்களோட வெல்லம் கல் மண் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு தண்ணி போட்டு சிறப்பாக ஊற்றிக்கிங்க. அதுவும் நல்லா இஞ்சி வந்துடும். ஏலக்காய் பொடி ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். அந்த பக்கம் குக்கரை எடுத்து வேறு அடுப்பில் வச்சுட்டு நெய்யில் முந்திரி 1 நிமிஷம் வறுத்து உலர் திராட்சையும் போட்டு இப்போ நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துட்றோம். எவ்வளவு அரிசி எடுக்கிறோமோ அதில் 1/4 பங்கு நெய்யிங்கிறது கணக்கு. கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா பாலும் போட்டிருக்கிறதால அட்டகாசமான சுவையாக இருக்கும். கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கடுகு அளவு மட்டும் போடுங்க. நெய் போட்டு நல்லா இப்படி நிரவி விட்டுருங்க. இப்போ நம்ம மஞ்சள் கொத்து கட்டிக்கிறோம். பொங்கலோ பொங்கல். வாழ்வோம் என்றும் வளமுடன்.
நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.